விதிமுறை 15. தொழில்நுட்பம் ஒரு கொடூரமான எஜமான். வாழ்க்கை என்பது வெறுமனே வேகமாக ஓடப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது அதைவிட அதிக அர்த்தம் வாய்ந்தது. மகாத்மா காந்தி. தொழில்நுட்பத்தால் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாகவும் இருக்க முடியும், உங்களுடைய மிக மோசமான எதிரியாகவும் இருக்க முடியும். தொழில்நுட்பத்திற்கு நாம் தீவிரமாக அடிமையாகும்போது அது நம்முடைய எதிரியாக ஆகிறது. நாம் எப்போதும் அதனுள் மூழ்கி கிடப்பது நம்மை உளவியல் ரீதியாக திணறடிக்கிறது. வாழ்வில் இனிமைகளை ரசித்து அனுபவிக்கவும் சிந்திக்கவும் நமக்கு நேரமில்லாமல் போய்விடுகிறது. தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்நுட்பத்துடனான உங்கள் உறவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இன்றியமையாதது. நீங்கள் அமைதியாகவும் தெளிவான சிந்தனையோடும் உச்சபட்ச செயல்திறனோடும் செயல்பட விரும்பினால், உங்களை ஆட்கொள்கின்ற தொழில்நுட்பத்திலிருந்து அவ்வப்போது விலகி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். பெருநிறுவன தலைவர் மற்றும் தொழில் முனைவோர் பலரிடம் தான் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் போது, ஒரு ஆராய்ச்சியாளர் சிறிது காலம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய நினைவாற்றல் மேம்பட்டதையும் அவர்களுடைய உறவுகள் ஆழமானதையும் அவர்களால் நன்றாக தூங்க முடிந்ததையும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்மானங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கான சிந்தனை கூறுகள் அதிகரித்ததையும் அந்த ஆராய்ச்சியாளர் கண்டறிந்தார். மக்கள் அளவுக்கதிகமான தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்கும்போது, கருத்து பரிமாற்றத்திற்கான தொழில்நுட்பம் அவர்களை அழிவுபூர்வமான விதத்தில் அடிமைப்படுத்துகின்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. மக்கள் தினமும் காலையில் கண் விழித்தவுடன் தங்கள் அலைபேசியில் வந்து விழுந்திருக்கும் குறுஞ்செய்திகளையும் தகவல்களையும் படிக்காமல் தாங்கள் படுக்கையை விட்டு கீழே இறங்குவதில்லை. பிறகு அவர்கள் தங்கள் கணினியை நோக்கி ஓடுகின்றனர். இதில் இன்னும் எத்தனையோ தேடுகின்றனர். இவற்றுக்கு பிறகுதான் பல் துலக்குவதையும் காலை உணவு உட்கொள்வதையும் பற்றி நினைவு அவர்களுக்கு வருகிறது. மக்கள் இப்போதெல்லாம் தங்கள் ஸ்மார்ட் போன்களை தினமும் சுமந்து சுமார் 46 முறை எடுத்து பார்ப்பதாக ஓர் ஆய்வு கூறுகிறது. மக்கள் தாங்கள் நினைப்பதை விட 2 மடங்கு அதிகமாக தங்கள் அலைபேசிகளை பயன்படுத்துவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகாதீர்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வாஷிங்டன் நகரில் மதிய உணவுடன் கூடிய ஒரு சந்திப்பு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். மிக உயர்ந்த பதவிகளில் இருந்த உயரதிகாரிகளுக்கான கூட்டம் அது. உணவு பரிமாற்றப்பட்டவுடன் அக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தவர்களில் ஒருவர் எழுந்து நின்று எல்லோர் சார்பிலும் ஒரு சிறு பிரார்த்தனையை கூறினார். அன்றைய பொழுது தங்களுக்கு கிடைத்திருந்த உணவுக்காக அவர் நன்றி கூறினார். உயரதிகாரிகள் அனைவரும் பணிவோடு குனிந்து அமர்ந்தபடி அப்பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை முடிந்தவுடன் எல்லோரும் சாப்பிடத் தொடங்கினர். ஆனால் என்னுடைய மேசையில் என்னுடன் அமர்ந்திருந்த 8 பேரில் 4-5 நபர் தங்கள் தலைகளை நிமிர்த்தவே இல்லை. அவர்களுடைய கைகள் அவர்களுடைய தொடைகள் மீது இருந்தன. அவர்கள் ஏதோ ஆழ்ந்த பிரச்சனையில் மூழ்கி இருந்தது போல தோன்றியது. ஆனால் அவர்கள் பிரார்த்தனை எதுவும் செய்து கொண்டிருக்கவில்லை. மாறாக தங்களுடைய ஸ்மார்ட் போனில் அவர்கள் தங்களை தொலைத்திருந்தனர் என்பதை பின்னர்தான் நான் உணர்ந்தேன். பருவ வயதில் மும்முரமாக வீடியோ விளையாட்டுகளில் மூழ்கி கிடப்பதைப் போல அந்த உயரதிகாரிகள் மின்னஞ்சல்களை அனுப்புவதிலும் பெறுவதிலும் மும்முரமாக இருந்தனர். தங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை. தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் அவர்கள் மூழ்கிக் கொண்டிருந்தனர். உங்கள் நேரத்தை மீட்டெடுங்கள். என்னுடைய வாடிக்கையாளர்களில் ஒருவர் தினமும் பல மணி நேரம் தன் கணினியுடன் கட்டுண்டு கிடந்தார். மின்னஞ்சல்கள் அனுப்புவதிலும்
பெறுவதிலும் அவர் மும்முரமாக இருந்தார். அவர் தன்னுடைய கணினியில் அவ்வளவு அதிக நேரத்தை செலவிட்டாரோ, அவருடைய முக்கியமான வேலைகள் எவ்வளவு அதிகமாக கிடப்பில் போடப்பட்டன. செய்து முடிக்கப்படாத அந்த வேலைகள் அவருக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தின. மலை போல குவிந்த வேலைகள் இறுதியில் அவருடைய ஆளுமையையும் ஆரோக்கியத்தையும் தூக்கத்தையும் பாதிக்கத் தொடங்கின. நாங்கள் அவருக்கு 80-20 விதியை கற்றுக் கொடுத்தோம். குறிப்பாக அதை மின்னஞ்சலுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதையடுத்து அவர் உறுப்பினராக ஆகியிருந்த எந்த மதிப்பும் இல்லாத 80% மின்னஞ்சல்களிலிருந்து அவர் தன்னுடைய உறுப்பினர் தகுதியை ரத்து செய்தார். மீதி 20% மின்னஞ்சல்களில் 4% மட்டுமே அவர் உடனடியாக பதிலளிக்க வேண்டியவையாக இருந்தன. மீதி 16%ஐ பின்னொரு சமயம் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அவர் ஒரு புதிய கோப்பில் போட்டு வைத்தார். ஓர் அடிமையாக இருக்க மறந்துவிடுங்கள். உங்கள் கணினியுடனான பிணைப்பில் இருந்து விடுபடுங்கள். தேவையில்லாத வலைத்தளங்களில் உறுப்பினராக இருப்பதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய மின்னஞ்சல்களை தினமும் 2 முறை மட்டுமே படிக்கிறேன். உங்களுடைய மின்னஞ்சல்களுக்கு என்னால் இயன்ற அளவு விரைவாக நான் பதிலளிக்கின்றேன். நீங்கள் என்னை அவசரமாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த எண்ணுக்கு தொலைபேசி அழைப்பு விடுங்கள் என்று ஒரு தானியங்கி செய்தி அனுப்ப ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஒருமுறை ஃபார்ச்சூன் பத்திரிகையில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர் ஐரோப்பாவில் 2 வார காலம் விடுமுறை ஒன்றை கழித்துவிட்டு மீண்டும் தன் வேலைக்கு திரும்பிய போது 700 மின்னஞ்சல்கள் தனக்காக காத்து கொண்டிருந்ததாக எழுதியிருந்தார். முக்கியமான வேலைகளை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அவற்றையெல்லாம் படித்து முடிப்பதற்கு தனக்கு 1 வாரம் ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். தன் வாழ்வில் முதன்முறையாக அவர் ஒரு முறை ஆழமாக சுவாசித்துவிட்டு அந்த 700 மின்னஞ்சல்களையும் ஒட்டுமொத்தமாக தன் கணினியிலிருந்து நீக்கிவிட்டார். பிறகு தனக்கும் தன் நிறுவனத்திற்கும் உண்மையிலேயே முக்கியமாக இருந்த வேலையில் அவர் மும்முரமானார். அவர் அதை இவ்வாறு எளிமையாக விளக்கினார். யாரோ ஒருவர் எனக்கு ஒரு மின்னஞ்சலை அனுப்புவதால் என் வாழ்வில் ஒரு பகுதி அவருக்கு சொந்தம் என்று அர்த்தமாகாது. பலர் தங்களுடைய அனைத்து மின்னஞ்சல்களையும் இவரைப் போல முற்றிலுமாக நீக்க மாட்டார்கள் என்றாலும் இக்கணத்தில் நீங்கள் நீக்குவதை விட அதிகமான மின்னஞ்சல்களை நிச்சயமாக உங்களால் நீக்க முடியும். உங்களுடைய முக்கியமான இலக்குகளையும் உறவுகளையும் தொடர்பில்லாமல் எல்லா மின்னஞ்சல்களையும் நீக்குவதற்கு உங்களுக்கு நீங்களே அதிகாரம் கொடுத்து கொள்ளுங்கள். யாரோ உங்களிடம் கூறுவர், தற்போதைய முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கத்தானே செய்கிறது என்று என்னுடைய பயிலரங்குக்கு வருவோர் பலர் அடிக்கடி என்னிடம் கேட்டனர். அதற்கு நான், அச்செய்தி உண்மையிலேயே முக்கியமானதாக இருந்தால் யாரேனும் உங்களுக்கு கூறுவர் என்று பதிலளிக்கிறேன். பலர் தினசரி செய்திகளை படிப்பதில்லை. ஆனாலும் முக்கியமான விஷயங்களை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றனர் என்பது வியப்புக்குரிய உண்மை. நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். செயல்முறை பயிற்சி. நீங்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையிடையே மௌனத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் உங்கள் கணினியையும் ஸ்மார்ட்போனையும் அணைத்து விடுங்கள். அப்படி அணைப்பதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததைக் கண்டு நீங்கள் வியப்படைவீர்கள் என்பது உறுதி. வாரத்தில் 1 நாள் உங்கள் தொழில்நுட்பத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கப் போவதில்லை என்று உறுதி பூணுங்கள். இது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் கொடுத்து உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும். உங்கள் மன ஆற்றல் புதுப்பிக்கப்படுவதற்கு நீங்கள் நேரம் கொடுக்கும்போது கவலைகளை உட்கொள்வதில் நீங்கள் அதிக செயல்திறனுடன் செயல்படுவீர்கள். விதிமுறை 16. தொழில்நுட்பம் ஒரு அற்புதமான சேவகன். தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமே. மெலிண்டா கேட்ஸ். தொழில்நுட்பத்தை ஒரு எஜமானனாக
கருதாமல் ஒரு சேவகனாக கருதுவதற்கு ஒழுங்கை நீங்கள் உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை சுலபமானதாகவும் சுமூகமானதாகவும் ஆக்குவதுதான் தொழில்நுட்பத்தின் நோக்கமே தவிர உங்களுக்கு சிக்கலையும் குழப்பத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்குவது அல்ல. வழக்கமாக உயர்ந்த மதிப்பு கொண்ட விஷயங்களை அதிகமாக செய்வதற்கு குறைவான மதிப்பு கொண்ட விஷயங்களை செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். இங்கு எது முக்கியம் என்று உங்களை நீங்களே தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது? உங்களால் ஓரிரண்டு விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும் என்றால் அவை எவையாக இருக்கும்? எது மிகவும் முக்கியம் என்பதையும் எது மிக குறைவான முக்கியத்துவம் கொண்டது என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்வதற்கு உங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளை முறையாக இடைவெளிகளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தகவல் பரிமாற்றங்களையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் உணர்ச்சிகளையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு எளிய வழியாக தொழில்நுட்பம்தான் சேவை செய்ய முடியும். உங்களுடைய தகவல் தொடர்பை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தை நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய கணினியையும் அதே போல நேர்த்தியாக வைத்திருங்கள். நீங்கள் தற்போது பயன்படுத்தி கொண்டிராத கணிப்பொறி நிரல்களை மூடிவிடுங்கள். உங்கள் கவனத்தை அதிகமாக சிதறடிக்கின்ற வலைதளங்களை தடுத்து விடுங்கள். நீங்கள் வேலை செய்வதற்கு தேவையான தகவல் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கான நிரல்களை மட்டுமே திறந்து வைத்திடுங்கள். பல வேலைகளுக்கு சிறிதளவு தகவல் பரிமாற்றம் தேவைப்படக்கூடும். ஆனால் அதற்கு 10 வெவ்வேறு வழிகளை பயன்படுத்துவது என்பது சற்று அதிகம். உங்களுடைய ஸ்மார்ட் போனில் தோன்றும் அனைத்து அறிக்கைகளையும் தடுத்து விடுங்கள். உங்களுக்கு தேவையான அல்லது விருப்பமான நேரத்தில் மட்டும் உங்கள் அலைபேசியை எடுத்து பார்ப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை இது. இவ்விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறீர்கள். நெருக்கடிகள் அல்லது அவசர காலங்களை பற்றி என்ன செய்வது? இளம் குழந்தைகள், வயதான பெற்றோர்கள், உடற்குறைபாடு உள்ள உறவினர்கள் போன்றோர் உங்கள் பொறுப்பில் இருந்தால் தொழில்நுட்பத்திலிருந்து விலகி இருப்பதோ அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனில் தோன்றும் அறிக்கைகளை தடுப்பதோ சரியாக இருக்காது. உங்கள் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் குளியலறையில் வழுக்கி விழுந்து விட்டாலோ அல்லது உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு அவசரம் என்றாலோ என்ன செய்வது? இது ஒரு நியாயமான கவலைதான். ஆனால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் உங்களை தொடர்பு கொள்ளும்படி வைத்துக் கொள்வது அதற்கான சரியான தீர்வு அல்ல. மாறாக உங்களுக்கு முக்கியமானவர்களுக்கு மட்டுமே கொடுத்து வைப்பதற்கென்று ஒரு தனி தொலைபேசி எண்ணையோ அல்லது மின்னஞ்சல் முகவரியையோ உருவாக்கி கொள்ளுங்கள். நெருக்கடியான அல்லது அவசர காலங்களில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கும் இதே ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம். உங்கள் மேலதிகாரியும் முக்கியமான வாடிக்கையாளர்களும் மட்டும் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக ஒரு குறிப்பிட்ட வழியை அவர்களுக்கு வழங்குங்கள். வேலையில் உங்களுக்கு முக்கியமானவர்களுடைய மின்னஞ்சல்கள் முதலில் இடம்பெறும்படி நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய டிஜிட்டல் நாட்காட்டி ஓர் அற்புதமான சேவகன், ஆனால் ஒரு கொடூரமான எஜமான். உங்களுக்கு வரும் எல்லா அழைப்புகளையும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். உங்கள் முன்னுரிமைகளுக்கும் பொருந்தாதவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு பெரிய அளவில் நேரம் தொகுதிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவற்றை உங்களுடைய கால அட்டவணையில் பதிவு செய்து கொள்ளுங்கள். மக்கள் உங்களுடைய அட்டவணையை பார்க்கும்போது அதில் மிக குறைவான ஓய்வு நேரம் மட்டுமே இருக்கும்படி அதை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவர்கள் உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவார்கள். அவர்கள் எந்த விஷயத்திற்காக உங்களை சந்திக்க வருகிறார்களோ அதை சுருக்கமாக முடித்துக்கொள்ள அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். செய்ய வேண்டிய வேலைகள் பட்டியல் டிஜிட்டல் வடிவில் சிறப்பாக பயனளிக்கின்ற ஒரு கருவியாக உங்கள்
நேரத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சக்தி வாய்ந்த இக்கருவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். தொழில்நுட்பத்தை தாங்கள் சேவகனாக ஆக்கிக்கொள்ள பலர் தவறிவிடுகின்றனர். ஏனெனில் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள அவர்கள் பயப்படுகின்றனர். அந்த பயத்தை உங்களால் வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் முன்னேற முடியாதபடி அந்த பயம் உங்களை இழுத்து பிடிக்க அனுமதித்து விடாதீர்கள். எல்லாமே கற்றுக்கொள்ளப்பட கூடியவைதான். மற்றவர்கள் கற்றுக்கொள்ளவற்றை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். கற்க முடியும். உங்கள் செயல்திறனை அதிகரிப்பதற்கு உதவக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நிறுவனத்திற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு நண்பரோ, உறவினரோ அல்லது சக ஊழியரோ தொழில்நுட்பத்தில் மிகுந்த திறமை பெற்றவராக இருந்தால் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக என்னால் முடியும் என்று கூறுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். தொழில்நுட்பத்தை என்னால் முடியாது என்று கூறுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிடுங்கள். தொழில்நுட்பத்தை இனியும் உங்களால் உதாசீனப்படுத்த முடியாது. வாசித்தல், எழுதுதல், கணக்கு போடுதல் ஆகியவை எவ்வளவு முக்கியமோ தொழில்நுட்பமும் அதே அளவு முக்கியமானதாக ஆகியுள்ளது. சில வகையான மக்கள் மட்டுமே தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள் என்ற கருத்து ஒரு மாயையாகும். உங்கள் வயது, இனம், பாலினம் ஆகியவை என்னவாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் சிறப்புறுவதற்கு சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டாலும் துவக்கத்தில் எல்லோருமே அந்த விரக்தியை அனுபவிக்கின்றனர் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான சம்பளம் வாங்குகின்ற தலை சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூட சில சமயங்களில் தொழில்நுட்பத்தால் விரக்தியும் சலிப்பும் கொள்கின்றனர். தொழில்நுட்பத்தை நீங்கள் உங்களுடைய சேவகனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நேர்மறையாக மற்றும் ஊக்கமளிக்கின்ற உணர்ச்சிகளுக்கான ஒரு மூலதாரணம் அது அமையக்கூடும். அது உங்கள் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கக்கூடும். நம்புதற்குரிய ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடையப் போவதாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் அந்த இலக்கை எப்படியும் அடையப் போவதாக அந்த வலைதளத்தில் உங்களை பின்தொடர்கின்றவர்களிடம் கூறுங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை தினமும் அதில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் என்றேனும் தவறினால் அல்லது மெத்தனமாக இருந்தாலோ அது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சமூக வலைதளங்களில் பதிவு செய்வது நீண்டகால பணித்திட்டங்களில் நீங்கள் வெகுவாக முன்னேறி கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு நீங்களே வெகுமதி வழங்கிக் கொள்வதற்கான ஒரு மாபெரும் வழியாகும். நீங்கள் மேற்கொள்ள ஒரு பணித்திட்டத்தை எதிர்காலத்தில்தான் வெகுமதி கிடைக்கும் என்று இருக்கும் பட்சத்தில் அதில் தொடர்ந்து ஊக்கத்தோடு செயல்படுவது கடினமாக இருக்கும். எனவே உங்களுடைய தினசரி பதிவுகளை படித்துவிட்டு உங்களை பின்தொடர்பவர்கள் கொடுக்கின்ற ஊக்குவிப்பு உங்களுக்கு வேண்டிய வெகுமதியை சிறிய அளவில் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் தேடி கண்டுபிடித்து யார் அதிகமாக தவளைகளை உட்கொள்கின்றனர் என்று பார்க்க அவர்களோடு நீங்கள் போட்டியிடலாம். எடுத்துக்காட்டாக, பல நாவலாசிரியர்கள் தினமும் தாங்கள் எத்தனை பக்கங்களை அல்லது எத்தனை வார்த்தைகளை எழுதியுள்ளோம் என்பதை ட்விட்டரில் பதிவு செய்கின்றனர். தங்களுடைய சமூக வட்டத்தில் இருப்போரில் யார் வேகமாக மற்றும் அதிக ஆக்கப்பூர்வமான எழுத்தாளர் என்றும் யார் காலம் தாழ்த்துகிறார்கள் என்றும் பார்க்க அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். சமூக வலைதளத்திற்கு அடிமையாக இருப்பதை நிறுத்திவிட்டு அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மிகவும் எளிது. முக்கியத்துவமற்ற ஏதோ ஒன்றை பற்றி பதிவு செய்வதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்வின் இலக்குகளை பற்றி பதிவு செய்து அவற்றை அடைவதற்கு மற்றவர்களுடைய ஆதரவை நாடுங்கள். செயல்முறை பயிற்சி. உங்கள் ஸ்மார்ட் போனில் எல்லா அறிவிக்கைகளையும் தடுத்துவிடுங்கள். அவசர காலங்களுக்கான வழிகளை மட்டும் இயக்கத்தில் வைத்திடுங்கள். உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளுக்கு உங்கள் டிஜிட்டல் வாழ்க்கையில் சிறப்பு பகுதிகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிக செயல்திறனோடு அதிக கவனக்குவிப்போடும் செயல்படுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மென்பொருளை அல்லது ஆப்ஸ் என்ற ஒன்றை தேடி கண்டுபிடிங்கள். அதை உங்கள் ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்து உறுதி பூணுங்கள்.